கொஞ்சம் இதமா போடத்தாலும் நீ எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் இதமா போடத்தாலும் வேற போட்டு நீ ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் தெத்தூர் மலையாண்டி கோவில்பட்டி விஎஸ் வள்ளத்து ராஜா அவருடைய மகன் ராஜேஸ்வரனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 30/7/2024 பிறந்தநாள் காணும் ராஜேஸ்வரனுக்கு எம்கேஆர் சார்பாகவும் அனைத்து தமிழுறவு சார்பாக வாழ்த்துக்கள். எஸ்விசி இளையராஜா, எஸ்விசி செந்தில்குமார், எஸ்வி வள்ளத்து ராஜா, எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ₹1001 நன்கொடை வாரி வழங்கிய அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. ரஞ்சித்துக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. மச்சான் எனக்கு ஒரு சந்தேகம் மச்சான். என்ன விடலையா? இல்ல மச்சான், என் தங்கச்சி கீர்த்தி சுரேஷ் குழந்தை பிறந்துருச்சா மச்சான்? என் தங்கச்சி கீர்த்தி சுரேஷ்க்கு குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சு மச்சான், பிறந்துருச்சு. சின்ன உசுரை காப்பாத்திட்டேன். அப்ப என் தங்கச்சி இப்பதான் நீர்மாலைக்கு போயிட்டு வந்தேன் மச்சான். உங்களுக்கு தகவல் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களும் போய் சேர்ந்துருவீங்க. என்னால் இந்த கேரத்துக்கு வர முடியாது விட்டு மச்சான். என் தங்கச்சி எரிச்சிலாம் புதைச்சிலாம் மச்சான். இல்லை மச்சான், மாடு நடந்த தடத்திலே போட்டு முடிச்சிட்டேன் மச்சான். மரியாதையா போறையா செருப்பிட்டு அடிக்க வாடா. குழந்தை என் மருமை எங்க இருக்கா? ஓ மருமையன தமிழ்நாட்டில் தான் பிறந்துச்சு. அது என்ன பிள்ளை பிள்ளையா, அது கீரி பிள்ளையான்னு சிங்கப்பூருக்கு அனுப்பியிருக்கேன் மச்சான், ஆராய்ச்சிக்கு மச்சான். ஓங்கடா இலங்கா பயில இருக்க கூடத்தை போனா 10 விட்டு 2 பேரும் பாடுறாங்க புழு புழுன்று. இவன் எங்கிட்டு கத்திரியா, இவன் அங்கிட்டு கத்திரியா. உங்களை ஒன்று சேர்த்து போறதுக்குள்ள இந்த காசை வாங்கி நான் ஜலுப்புடுவேன். 2 பேரும் நல்லா பாடக்கூடிய ஆளு. உங்க 2 பேரும் ஏன் சரி விடுங்க. ஏதோ மச்சான் தங்கச்சி கீர்த்தி சுரேஷ். ஐயா யாராவது செருப்பு இருந்தா தூக்கி போங்களேன். என்ன கீர்த்தி சொல்லி நோத்தா சொல்லி கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரே. அவ்வளவுதான் பாட்டு. என்ன மரம் சாதி கோவில் புதுக்கோட்டை சங்கத்துக்கு போறாதீங்கண்ணா. கடிச்சா மண்டை. நீ ஜாமியாரா இல்ல விறகு உடைச்சு? நீ காவலாளியா இல்ல காவாளி பேதானா? நான் முல்ல மாதிரியா கூட முடிச்சு வைக்க கூட இருந்துட்டு போ. என்ன தெரியும்? உனக்கு என்ன நீங்க வந்திருக்க? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன உனக்கு எல்லாமே தெரியும்? என்ன வெங்காயம் தெரியும் உனக்கு? உனக்கு எல்லாம் தெரியும். ராதா ஒழுங்கா பேசுவேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன உனக்கு எல்லாம் தெரியும்னா? சரி, உனக்கு எல்லாமே தெரியும். அனைத்தும் தெரிந்தவன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்ல முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். உங்களுக்கு என்னதான் தெரியும் நீங்க பேசுறீங்க? எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். கசகசா 100 எவ்வளோ சோழி முடிஞ்சு. தம்பி ஒரே கையில் அவுட் பண்ணிட்டேன்டா. கசகசா 100 எவ்வளோ தெரியும். தைடு போய் வச்சுட்டாங்க. சரி, பொம்பளையாளுக்கு கூட தெரியும் பாரத் சிலிண்டர் என்ன விலை, இந்தியன் சிலிண்டர் என்ன விலை. சரி, அது கூட
சிலிண்டர் ஓசு எவ்வளோ சொல்லு. நான் இனிமேல் கிரிட்டிக்கலா மாறிடுவேன். ஏன்னா புராணம் பேசி கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லை. பேசுங்க பேசுங்க. சிலிண்டர் என்ன விலை, கசாசா என்ன விலைன்னு கேட்டுக்கிட்டு இதெல்லாம் உனக்கு ரேசரிசி கிலோ எவ்வளோ இதெல்லாம் கேட்டு ரேசரிசி கிலோ நீ என்ன காசு கொடுத்து வாங்குறது ஒரு பொருள் தான். இருங்க, நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாமே தெரியும்னே. இருங்க அது வாங்க. என்னது புராணம் பேசுறதுக்கு நான் இல்லை. நான் வந்து கோமாளித்தனத்தை விட்டு போக மாட்டேன். வள்ளி வள்ளி வருவாங்க, சிரிக்கி வைக்கிறதுக்கு தான் பேசுவேன். கைதட்டலாம் எல்லாரும். வள்ளிக்கிட்ட புராணம் பேசுறதுக்கான பப்புன்னு இருக்காங்கய்யா. நான் அதை விட்டு போக மாட்டேன். நான் ஒரு கோமாளி. வள்ளி ஒரே விஷயம், 150 கோடி படம் காசு போட்டு படம் எடுத்தாலும் அங்கே ஒரு நகைச்சுவை காமெடி இருப்பேன் அந்த படத்துக்குள்ள. ஏன் படத்தை தொய் விடாம கொண்டு வரதுக்காக. அதனால புராணம் பேசி இது வந்து நான் அந்த பப்புன்னு இல்லைங்கய்யா. நான் வந்து கோமாளி. கோச்சுக்கிறாதீங்க. புராணம் பேச வள்ளி வருவாங்க. வள்ளியிட பேசி நான் அப்பப்போ வர்றதுனாலதான் நீங்க இருக்கீங்க. சரிதானே? எனக்காக உட்காந்து அழுகுறான். கைதுங்க. போதும் போதும் வெந்தா போதும் போதும். இன்னும் பருப்பு வேகாது சிலிண்டரை கூட்டினால். ஐயா சொல்லிட்டார்ல, புராணம் பேசுவோம். எல்லாத்தையும் பேசுவோம். ராமாயணம் மகாபாரதம் பேசுவோம். இதிகாசம் சொல்லக்கூடிய அனைத்து எல்லாம் தெரியுமா? கேள்வியா என்னது? கேள்வியானா என்னது? ராமாயணம் மண்ணாலானது, மகாபாரதம் பெண்ணாலானது. ராமாயணம் 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, புல் பூண்டுகளுக்கு ஓரறிவு, ஊர்வனுக்கு 2 அறிவு, நீரில் வாழ்வனுக்கு 3, பறவையினத்திற்கு 4, விலங்குக்கு 5, எனக்கு 6, உனக்கு 7, இறைவனுக்கு 8. யாருக்கு 7? இந்த வந்துட்டேன் பாரு, பிள்ளையார் உள்ள சுண்டல வைக்கிறேன் மாதிரி. உன்னைய பாடுக்க போடுறதுனால ஒருத்தையும் மிசையே தாங்க முடியாது. அவ்வளவுதான். ஒரு வருடத்துல போயிருவாங்க. ஏன்னா எனக்கு பயப்படுவேன். இல்ல இங்க கேட்கிற கேள்விக்கு சிக்கலான ஒரு கேள்வி இருக்கு. இருங்க, புராணம் பேச சொல்லிட்டாங்க. மக்கள் தீர்ப்பு, மகேஷ் தீர்ப்பு என்ன தெரியும் கேட்போம். எல்லாமே விஷயமே தெரிஞ்சிருக்கணும். தெரியும். என்னடா என்னடா அது போலீஸ் ரைடுக்கு பயந்துட்டு பொந்துக்குள்ள வந்து ஜாஜ்மரகல்ல சரக்கு வாங்கின மாதிரி. சரி, அவன் வர்றானே, அவன்கிட்ட என்ன விஷயம் தெரியுது? என்னமா பேச போறோம் பேசுனா கேட்டுட்டு போகணும். அதான் பேசின வாடு இல்ல. சரி, அவனை விடுவே. நீ என்ன பேச போறீங்க? உன்னைய நான் படுக்க போட்டு வந்து இந்த சீனுக்கெல்லாம் உனக்கு தெரியுமா? உனக்கு ஒரு மசிலும் தெரியாது. உன்னை யாரா வர சொன்னா? புராணம் உனக்கு தெரியுமா? புராணம் புராணமா? அப்புறம் என்ன சாப்பிட்றாங்க நினைச்சியா? புராணமா? அப்படியே சட்டில போட்டு கரத்து மடக்கு 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 குடிச்சிட்டு வந்திருக்கேன். இவன் வாங்கி குடிப்ப தெரியுது. இவனுக்கு கிரையம் விழுகல. நீ ஏதாவது கேட்காத கேள்வி. கிரையம் தான் அவனுக்கு விழுகல. வாங்க ஏதாவது சொல்லாத அளவுக்கு ஒரு கேள்வி கேள்வினா முன்னே ஆரம்பிச்சு. அப்ப பாருங்க, 2 பையனை இப்ப அற வாங்கிட்டு போறீங்களா? பாருங்க, ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே பேசுவீங்க நீங்க. புராணம் மகாபாரதம் 10 பாட்டு, 8 கதை, 8 தொகை. 10 பாட்டா? ஊருக்காரங்க உன் மேல நல்ல மரியாதை வச்சிருக்காங்க. மருதமணி, நீ மரியாதை கெடுக்க போற. 10 பாட்டு நான் 2500 பாட்டு வச்சிருக்கேன். எதுல? என் தெரியல. அடியா உள்ள போடா, முகரே உள்ள போடா. ராமாயணம் மகாபாரதம் கதைடா. 2500 பாட்டு வச்சிருக்கானா? அவன் மெமரி கார்டை சொல்றாங்க. ஐயோ கோச்சுக்கிறாரு. இன்னைக்கு மெண்டல் மாத்திரம் முழுங்காம வந்து அவன் சிக்கன் குடிச்சவனா இருக்கான். சரி, நான் கேட்கிறேன் கேள்வி உங்களுக்கு. போடா நீங்க கேளுங்க. என்ன பாருங்க, எந்த விஷயத்திலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு. இருக்குதா இல்லையா? இருக்கு. ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் சொன்னா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. விஷயம் தெரியும் உங்களுக்கு. இதனால தெரியாத ஒரு விஷயம். பூம்புகார் பக்கத்திலே பிறந்தவள் யார்? கண்ணகி. கண்ணகி பிறக்காம அப்புறம் என்ன? பெரிய கண்ணகிக்கும் கோவலனுக்கு திருமணம் நடந்த திருமண விழாவிலே பாருங்க, இங்கே அனைத்தும் இழந்து நின்றாள். யாரு? கண்ணகி. சுருக்கமா சொல்றேன். ஆமா. அப்ப மறுசிலம்பு எடுத்துக்கொண்டு மதுரை எம்பதிக்கு வந்தால் கோப்பெருந்தேவியோட சிலம்பும் மறு சிலம்பு இருந்தது. பாருங்க, சபைகளில் உடைக்கப்பட்டது. கண்ணகி என் கணவன் கல்வனா அப்படின்னு கோவலனோட தலையை வெட்டிட்டாங்க. புரியுற மாதிரி கேளுங்க. புரியுற மாதிரி சிலம்ப கண்ணகி உடைத்தாள். கோவலனோட உனக்கு பெரிய பேசல. கோவலனை கொன்னுட்டாங்க மதுரையில. ஏன் சிலம்பு திருக்குன்னு மூடிட்டு போ. யாரும் தெரியாம உடனே கேதங்க காலுகிறீ. கண்ணகி யாரும் சின்னத்த போகலாம். கோவலனை கொன்ன செய்தி அறிந்து அவன் இந்த பக்கம் வாங்கிட்டான். கண்ணகி மறுசிலம்பை எடுத்துக்கொண்டு என் கணவன் கல்வனா என்று சிலம்பை அந்த சபையை உடைத்தாள். கண்ணகி சிலம்பல மாணிக்க பறவைகள் பரவி ஓடியது. அங்கிருந்த கோப்பெருந்தேவியோட சிலம்பை உடைத்தார்கள். அதிலிருந்து எண்ண பறவைகள் பரவி ஓடியது. இப்ப மாட்டி அடி மாப்பிள்ள. சிலம்பை உடைத்தால் கண்ணகி. ஆமா. அப்படி உடைக்கின்ற சிலம்பிலே என்ன முத்துக்கள் உதிர்ந்து ஓடுன.
மாணிக்க பரல் பரவி ஓடியது. ஏரியா மாணிக்க பரல் சுப்பையா பரல் அதெல்லாம் ஏய், காணாதே, நீங்க பேசாம இருங்க சாமி. என் தம்பி பதில் சொல்லியா? நீங்க எதுக்கு இது ஊடாவுல பேசுறீங்க? எப்படி நடிப்பாங்கன்னு இல்ல, பாருங்க. உங்க கேள்விக்கு பதில் நம்ம தெரியாது நினைச்சிட்டீங்களா? தெரியாத. இல்ல, என்ன தெரியாது? சரி அதே. கோச்சுக்காது. சொல்ல போற கேள்வி ஏன்டா இதுவரை எதையும் ஊத்துற இருடா. முத்து பரல்கள். ஆமா. டேய், சிலம்பு எந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம்? எப்படி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா? மரியாதை உள்ள போயிரு எனக்கு தெரியாதா? இவனும் சொல்ல மாட்டேன் அவனும் ஆனா சொல்ல எனக்கு மாட்டேன். எது இங்கே இல்லடா, நான் தாண்டா ஏசியை போட்டு கார்லயே போட்டு வரேன். மாணிக்க பரல்கள் அதானே? மாணிக்க பரல்கள் உடைய போது சிந்தி ஓடின எத்தனை பரல்கள் அதானே? டேய், இவ உடைச்சதுல மாணிக்க பரல்கள் இவளோட சிலம்புல. ஆமா. பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் கோப்பெருந்தேவியோட சிலம்பை உடைத்தார்கள். அதுல என்ன பரல்கள் இருந்தது? இதான் கேள்வி. அந்த உடைச்ச பரல் இரும்பா ஈயமா? இரும்பா? அந்த காலத்துல எதுல இரும்பா ஐயம்மாயே? எந்த இடத்துல உடச்சுட்டாங்க? சொல்லிடுறாரு. ஏன் இரும்பு ஈயமெல்லாம் இருந்துச்சுடா? பித்தாளையெல்லாம் இருந்துச்சு. டேய், பம்பா நீ இப்ப அற வாங்க போறேன்ட்ட. நீ வா. அவன மனுஷனே நான் மதிக்கல. நீ வா சொல்லு. அவன் ஆளு சின்ன ஆளா இருந்தாலும் உருவம் இப்போ கதை இருக்கு அவன்கிட்ட. வாழ்க்கை வாழ்க்கை சொல்லுங்க. அவன் சொல்ற அவன் இரும்பா ஐயம்மாவா? இப்படி கேக்குறாங்க பாருங்க. ஆமா இருக்கு இருக்கு இருக்கு. ஏய், இருக்கும். கையில சிகரெட்டு கையில பீடி இருக்கு. இருக்கு இருக்கு. என்ன இருக்கு? இரும்பு ஈயம் இருக்கு. பீடி இருக்குல்ல? இல்ல, இருக்கு இருக்கட்டும். உட்காரு, உட்காரு. தேவை இல்ல இல்ல கதை 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 உட்காரு சாமி. நீ நல்லா புராணம் படிச்சுட்டு வந்திருக்க. நீ உட்காரு சாமி. நீ போனாதானே? அம்மா அம்மா. ஏய், அவன் சொல்றாரு. நீ டேய் உட்காரு சாமி. டேய் டேய் அவங்க விட்டுட்டா நீ சொல்லு விஷயத்தை. சொல்லு 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 சொல்லு. நாங்க ரெண்டு பேரும் மகாபாரதம் மொதல் சரி சரி. நாங்க ரெண்டு பேரும் மகாபாரதம் புராணம் படிச்சு தவிச்சு போனா நீ ஒரு ஆளு மூணாவது. பதில சொல்லுங்க. சாமி, அந்த சிலம்பு உடைச்சதை கேக்குறீங்க. ஆமா. அவன் சொன்னதுக்கு மனுஷங்க அப்படி பேசக்கூடாது. சரி, நீங்க சொல்லுங்க. ஏமாண்டு உங்கள்ட்ட கேட்டது தவறுது. ஆமா ஆமா. அந்த உடைச்ச இடத்துல தளம் போடுந்தாங்களா டைல்ஸ் வச்சுட்டாங்களா? இல்ல நான் பரவாயில்லையாடா. இரும்பு ஈயம் பித்தாளை அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த காலத்துல நோத்தா விட்டு டைல்ஸ் எங்கடா 15 வருஷம் எங்கடா வந்த அந்த 15 வருஷம் அணி குஞ்சு எங்கடாவே? 15 வருஷம் ஆனாலும் நீங்க பதில் சொல்ல மாட்டிய. உள்ள ஆளோட சவுண்ட் சத்தம் கேட்டுச்சு. பெண்கள் 2 பெண்கள். ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு யாழ். உங்களுக்கு டேய் டேய் வாய திறக்காது. 2 பேரும் திறக்காது. நான் கேட்ட கூட பதில் சொல்லுங்க. எந்த கேள்வி இன்னும் 15 வருஷம் ஆனாலும் சொல்ல மாட்டிய. அந்த பெண்களை அழைத்து வாருங்கள். அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஏன் ஆள் இருக்கு என்ன பண்ண? அந்த பெண்ணத்தை அழைச்சிட்டு வாங்கண்ணே. அண்ணே அழைச்சிட்டு வரோம்னா என்னண்ணே? அழைச்சிட்டு வந்தா கூட்டி கொண்டு வந்து விடுங்க. கூட்டியாந்து விடவா? ஏய், ஏன் அழுகிற? இதுக்கு போய் அழுகுச்சு. அழுப்புலாத சம்பளம் அவர் மஞ்ச பைய வச்சுக்குருவான். எவ்வளவு பேசுவ? நீ ரேட்டு பேசுற, நான் ரேட்டு பேசுவா. நான் பேசிக்கிறேன். எவ்வளவு? இந்த ஆளு கணத்தாளர்கள் 8500 பேசுவான். ஏன்டா நான் என்ன சட்டி கலப்பை போட்டு உழுவுறது கடை காட்டி போடா. இந்த ஒரு வேலை தாண்டா 19 வருஷமா பார்க்கல. எது பார்த்தா ஏனே இங்க எவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த குண்டை புயல பாருனே, மொச்சக்கு மொச்சக்கு திண்டுட்டே இருக்கேன். அவனுக்கு என்ன கவலை? கண்ணே இந்த கண்ணே விளையாமா அது கட்டபொம்மை நாடகம்டா. அந்த நாடகம் ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா. என்ன செய்வேன் தம்பி? கடை வேட்டைக்கு சென்றிருந்தாலும் கை ஓர்த்த செல்வோமடா. அண்ணன் தம்பி பச்சி வேட்டைக்கு சென்றிருந்தாலும் தம்பி மோதிர மாட்டியா? முத்திரையர். ஹலோ ஹலோ நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகை யாரு? எங்க பெரும்படகு முத்துரையர் என்று மேற்கூறு.
என்றுமே கூறு. அம்பலகார வம்சத்திலே பிறந்தவர் யாரு? இந்த அகிலமெல்லாம் போற்றுகின்ற முத்துரையர் பேரு. நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகன் யாரு? இந்த பெருமிடுகு முத்துரையர் என்றுமே கூறு. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பரை யாரு? எங்க பெருமிடுகு முத்துரையர் என்றுமே கூறு. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பரை யாரு? எங்க பெருமிடுகு முத்துரையர் என்றுமே கூறு. நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகன் யாரு? எங்க பெருமிடுகு முத்துரையர் என்றுமே கூறு. திருச்சி கோட்டையுமே ஆண்டதுமோ யாரு? திருச்சி கோட்டையுமே ஆண்டது யாரு? திருச்சி கோட்டையுமே ஆண்டவர் யாரு? எங்க பெருமிடுகு முத்துரையர் என்றுமே கூறு. நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகன் யாரு? எங்க பெருமிடுகு முத்துரையர் என்றுமே கூறு. எங்க பெருமிடுகு முத்துரையர் என்றுமே கூறு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. முத்துரையர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும். முத்துரையர் பேரு